வெல்கம் டு சித்ரா சமையல். நான் உங்கள் சித்ரா சமையலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஹெல்த்தியான உடம்புக்கு நன்மை தரக்கூடிய சத்தான உணவை பற்றி தான் சித்ரா சமையலில் வரும். நிறைய பேர் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறீங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணும். அதனால் மறக்காமல் சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உணவே மருந்து. இன்னைக்கு நாம் அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேர்க்கடலை சாதம் செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வேர்க்கடலை 150 கிராம், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், தக்காளி 2 புதுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகுளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், தேங்காய் 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்குறோம், பச்சை மிளகாய் 7, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 1 புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பொன்னி அரிசி ஊற வச்சு எடுத்துருக்குறோம். 1 டம்ளர் அளவு, 1 டம்ளர்ன்றது 200 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் பேன் சூடாகட்டும். இந்த வேர்க்கடலை சாதத்துக்கு நம்ம பச்சை வேர்க்கடலை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் பேன் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இது நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்பினா. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகுளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகுளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு புரிஞ்சிருச்சு. இதோட கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், இது கூட வச்சுக்கலாம். அடுப்பு நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. இது கூட தேங்காய், இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலையோட தேங்காயும் சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்னுடைய ஆப்ஷனில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது சாதத்துக்கு வேகிறதுக்கு சேர்த்து போட்டுட்டேன். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம பச்சை வேர்க்கடலை, இதுதான் நம்ம யூஸ் பண்ணி வேர்க்கடலை சாதம் செய்ய போகிறோம். இதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதோட சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலர் கலரிடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். பொன்னி அரிசி தான் இதுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கழுவி
ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி போட்டுக்கலாம். இதோட 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு முதலே நம்ம போட்டுட்டோம். உப்பு போட தேவையில்லை. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிட்டு விசில் வந்ததும் வெயிட் வச்சுட்டு ஒரு 5 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. நம்ம ப்ரெஷர் பேன் மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டீம் வந்ததும் வெயிட் வச்சுட்டு ஒரு 5 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இதே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக வந்திருக்கு. இதே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.